Hi everyone, welcome to Cognitive Edge Points YouTube channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி இருக்கும்னா மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி. மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது they are various relationships, ஒரு நாலு ஈக்குவேஷன்ஸாக இருக்கக்கூடிய set of relations which connects thermodynamic quantities like internal energy, enthalpy, Helmholtz free energy, Gibbs free energy and other variables like temperature, volume, pressure and entropy. இதுக்கு இடைப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை ஒன்றை மாற்றும் போது இன்னொன்று மாறும்போது எப்படி இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ். Fundamentally there are four Maxwell relationships. Dou T by dou B at constant entropy equals minus dou P by dou S at constant volume. These are மூணு equations. They are fundamentally derived from these four thermodynamic quantities. For example, internal energy relation பண்ற first law உடைய ஒரு form தான் TdS minus PdV. இதனுடைய differential second order differential form தான் இந்த equation. இப்போ இந்த equations இந்த நாலு equations which relates T, D, temperature, volume, pressure, entropy with respect to thermodynamic quantities எப்படி ரிலேட் ஆகுது, ஃபர்ஸ்ட் லா வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது, இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, ஷார்ட்கட் ஃபார்ம் என்ன அப்படின்றதையும் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபோர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்தது, இதை எப்படி நம்ம ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த ஷார்ட்கட்ஸையும் இன்னைக்கு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த நாலு ஈக்குவேஷன்ஸையும் எப்படி தெர்மோடைனமிக் ஸ்கொயரை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக் ஸ்கொயரை யூஸ் பண்ணி நாலு ஃபண்டமெண்டல் தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ் how they are related to temperature, pressure, volume and entropy இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை டிரைவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது தெர்மோடைனமிக் ஸ்கொயர்லேருந்து எப்படி ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் du is equal to q plus w. The change in internal energy in a given reaction will be equal to heat absorbed or evolved plus work done by the system or on the system. இதோடைய சம்மா தான் எப்பவுமே சேஞ்ச் இருக்கும். வேற எந்த வழியும் ஃபர்ஸ்ட் லா படி எனர்ஜி வெளியில போக முடியாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா கம்பைன் பண்ணிட்டு we know w is equal to minus pdv. So q is equal to minus pdv for a constant pressure, change in volume, work done, expansion or compression kind of equation. Q from second law we know ds for a reversible process, ds will be equal to q by t or delta h by t. So இதை நம்ம rearrange பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது q is equal to t ds. இந்த ஈக்குவேஷன் நம்ம போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. du is equal to tds minus pdv. So இதுதான் ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் இன்டர்னல் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சர், என்ட்ரோபி அண்ட் வால்யூம் சேஞ்சஸ்க்கான உள்ள ரிலேஷன்ஷிப். இதே போல ஒவ்வொரு தெர்மோடைனமிக் குவான்டிட்டிக்கும் நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஃபர்ஸ்ட் லா நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் h is equal to E plus PV. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் du க்கான குவான்டிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we will get this equation. Similarly A is equal to E minus TS. இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். corresponding E க்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we will get this equation. And for G from the second law we have H minus TS. இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி delta H க்கான இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா finally we can arrive at these equations. இப்போ இந்த மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஒவ்வொன்றையும் டிரைவ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணாமலே ஈஸியாக தெர்மோடைனமிக் ஸ்கொயர்லேருந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு எப்படி டிரைவ் பண்ண போட்டிருக்கேன். இந்த மீதி எக்ஸாம்பிள்ஸை சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்கள். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு du ஈக்குவலாக டி எதர் யூ இஆர் யூ இன்டர்னல் எனர்ஜி அதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா யூ கேன் அரைவ் அட் தீஸ் ஃபோர் ஈக்குவேஷன்ஸ். இதனுடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸ் தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஃப்ரம் தெர்மோடைனமிக் ஸ்கொயர் படிக்காமலே எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸை டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் மெத்தடை பார்த்தோம். இதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனால ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தெர்மோடைனமிக் ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை பார்க்கலாம். ஸோ தெர்மோடைனமிக் ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் நிமோனிக் நிறைய நிமோனிக்ஸ் இருக்கும். ஈஸியான ஒரு நிமோனிக்கை எனக்கு தோணுதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Great people have studied under very
advanced teachers. So who is the word first letter stands for thermodynamic quantity or a variable. Great people gives free energy. G. P. Pressure. H. Enthalpy. S. Entropy. U. Internal energy. V. Volume. A. Helmholtz free energy. T. Temperature. So இதை யூஸ் பண்ணி தான் நம்ம thermodynamics ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே ஆர்டரில் great people have studied under very advanced teachers. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்லி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு GPH SUVAT great people have SUVAT இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். Great people have SUVAT. Lengthy sentence ஞாபகம் வச்சுக்க சிரமமாக இருந்தால் you can use this method also. Great people have studied under very advanced teachers. அதாவது நம்ம பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்ச டீச்சர் குவாலிட்டி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா they will be also great. அதுதான் மீன் பண்ணுறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம thermodynamics ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங்லி இதே ஆர்டர் நீங்கள் என்ன போகிறீங்க, ரைட் ஹேண்ட் சைடு தான் மோஸ்ட்லி எல்லாருமே. ஸோ ஸ்டார்ட் வித் த ரைட் ஹேண்ட் சைடு சென்டர். இந்த இடத்துல கிளாக் படி பார்த்தோம்னா 3 o'clock ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த இடத்துல ஆரம்பிங்க. G P H S U V A and T. So square நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா 4 thermodynamic quantities G H U V A இது ரெண்டு ஸ்கொயரோட சென்டர் சைடுஸ்ல இருக்கும். டெம்பரேச்சர், பிரஷர், என்ட்ரோபி, வால்யூம் இது மூணும் கார்னர்ஸ்ல இருக்கும். and put a arrow mark மேல கீழே வர மாதிரி ரெண்டு arrow mark கிராஸ்ல கொடுக்கும். ஸோ இதுதான் பாண்ட்ஸ் thermodynamic ஸ்கொயர் ரிலேட்ஸ் thermodynamic quantities and variables. ஸோ 8 வேரியபிள்ஸையும் எப்படி ரிலேட் பண்ணுறதுன்றதுதான். இப்போ இந்த ஸ்கொயரை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க and then we go for the equations. ஸ்கொயர் என்ன சொல்கிறேன், great people have studied under very advanced teachers. Starting from right hand side, not the corner, right hand side ஆரம்பிங்க and then we finish it here. 4 சைட்லையும் உங்களுக்கு thermodynamic quantities ஆன free energies and enthalpy எல்லாம் இருக்கும். ரெண்டு சைடு எனர்ஜி, மேலே இருக்கிற enthalpy and free energy gives free energy. கார்னர்ஸ்ல டெம்பரேச்சர், பிரஷர் and entropy கிடைக்கும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். du அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தான் வேணும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இங்கே இருக்கு. ஸோ இன்டர்னல் எனர்ஜி இங்கே இருக்குன்னா அதுக்கு ரெண்டு சைடில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் தான் நான் வரப்போகிறது. ஸோ இந்த சைடும் இந்த சைடில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள் மெத்தடு நீங்கள் கிராஸ் எதுக்காக கொண்டுனா ஒவ்வொன்றையும் கிராஸ் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ யூக்கான ரெண்டு சைடும் இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூவோட இந்த எண்டு இங்கேருந்து இந்த கார்னருக்கும் அதே போல் இங்கேருந்து இந்த கார்னருக்கும் வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூவோட சைடு நீங்கள் எப்படி வேணால் போகலாம். யூவோட இந்த சைடில் நீங்கள் இருந்து ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் கார்னர். ஸோ du is equal to ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த கார்னருக்கு போக போகிறேன். T ds T to differential s. செகண்ட் டேர்ம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்து சைன் அப்புறம் போட்டுக்கலாம். அடுத்தது P to V. அப்போ என்ன பண்ணுறோம், P dV. ஸோ ரெண்டு டேர்ம்ஸையும் எழுதியாச்சு. இப்போ நம்ம முன்னாடி என்ன சைன் போடணும்னு மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஸ்கொயரோடைய ஏரோ மார்க் இது டெய்ல், இது ஹெட்டிலிருந்து டெய்லுக்கு போனீங்கன்னா, தலையிலிருந்து வாலுக்கு போனோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். வால்லேருந்து தலைக்கு போனோம்னா இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், TDS, டெய்ல ஹெட் இங்கே இருக்குது, டெய்ல் இங்கே இருக்குது. ஹெட் டு டெய்ல் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் சைன் முன்னாடி. PDB பாருங்க, P வந்து டெய்ல் இருக்குது, B வந்து ஹெட்டில் இருக்குது. அப்போ ஹெட் டு டெய்ல் போகும். நம்ம டெய்ல் டு ஹெட் வந்துருக்கோம். இப்படி வந்தால் ப்ளஸ், டெய்ல் டு ஹெட் வந்தால் மைனஸ். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், மைனஸ் சைன் போடுறோம். ஸோ we have our first equation. இதே போல் நான் DH டிரைவ் பண்ணணும். DHனா இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சைடை பார்க்க போகிறேன். T to S, TDS, TDS இருக்குது. ஹெட்லேருந்து டெய்ல் வந்ததுனால ப்ளஸ் சைன், மறுபடியும் VDB ஏன்னா ஹெச் இங்கே இருக்குது. V மறுபடியும் ஹெட்லேருந்து டெய்ல் போனதுனால ப்ளஸ் சைன். ஸோ DH வேணும்னா TDS
plus VDP. அதே போல DA வேணும்னா நான் என்ன பண்ண போறேன், ஆப்போசிட் சைடு போக போறேன். இங்க இருந்து இங்கேயும் இங்க இருந்து இங்கேயும் வர போறேன். வரும்போது கிடைக்கும் இப்போ இந்த ஈக்குவேஷன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். PDB ஆனா இங்க இருந்து tail to head வந்ததுனால மைனஸ், ஸோ மைனஸ் PDB. S to T SDT tail இருந்து ஹெட் வந்துருங்க மைனஸ் SDT. ஸோ DA டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு போக போறேன். S ல இருந்து T SDT tail இருந்து ஹெட் வந்ததுனால மைனஸ், PDB tail இருந்து ஹெட் வந்ததுனால அகைன் மைனஸ் SDT மைனஸ் PDB. இதே போல கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வரலாம். இந்த இடத்துல இருந்து போகணும், டிராவல் பண்ணணும் இந்த ஆப்போசிட் சைடு. ஃபர்ஸ்ட் டேர்ம் S ல இருந்து T க்கு போக போறேன், SDT. ஸோ S tail இருந்து ஹெட்டுக்கு போனோம்னா கொடுத்துருக்கேன், tail இருந்து ஹெட்டுக்கு போனால் மைனஸ் சைன். அதே போல VDP ஹெட்ல இருந்து tail போனோம்னா ப்ளஸ் சைன். ஸோ இதை யூஸ் பண்ணி 4 ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ஒரு முறை உங்களை ஏதாவது ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னா எப்போவுமே எல்லா கொஷின்ஸையும் கேட்க போகிறோம் இல்லை, உங்களுக்கு தெர்மோடைனமிக் ஸ்கொயரை கரெக்டாக வந்துட்டு எந்த கொஷின் அல்லது எந்த ரிலேஷன் நமக்கு தேவைப்படுது அதை கண்டுபிடிக்கணும். ஹெச் மட்டும் தான் வேணும். அப்போ நீங்கள் அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். மறுபடியும் ஒரு முறை ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஹெச் நீங்கள் சப்போஸ் டெரைவ் பண்ணுறீங்கன்னா தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு DH இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் நம்ம போக போகிறோம், TDS. ஏன்னா ப்ராசஸ் ஓவர் ஹெட்லேருந்து டெய்லுக்கு போகிறோம்ல TDSக்கு ப்ளஸ்ஸு, V இருந்து D போகிறோம், ஹெட்லேருந்து மறுபடியும் டெய்லுக்கு போகிறதுனால ப்ளஸ் சைன் தான் VDP. DH இஸ் ஈக்குவல் டு VDP. ஸோ எந்த தெர்மோடைனமிக் குவான்டிட்டிங்கான ஈக்குவேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கனாலும் பாண்ட்ஸ் தெர்மோடைனமிக் ஸ்கொயர்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிமோனிக் நோட் பண்ணுங்க, தெர்மோடைனமிக் ஸ்கொயரை போட்டு பாருங்கள், ஈஸியாக எழுதிட முடியும். அடுத்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணுறது ஃப்ரம் தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். They are nothing but differential form of these equations. ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ்லையும் நமக்கு 2 வேரியபிள் இருக்கும், ds dv. ஸோ இந்த என்டையர் ஈக்குவேஷனை இந்த 2 வேரியபிள்ஸையும் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அட் கான்ஸ்டன்ட் வி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்தது மறுபடியும் ஆல்டர்னேட்டிவ்லி விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அட் கான்ஸ்டன்ட் எஸ். அப்படி பண்ணும்போது கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸை ரிலேட் பண்ணுற அனதர் தான் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ரிலேஷன்ஷிப் உட்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள்ஸ் சொல்லிட்டேன், எஸ் வி. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், விஏ கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு எஸ்ஸை பொறுத்து இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அட் கான்ஸ்டன்ட் வி. அப்படி ஒர்க் பண்ணோம்னா டோ யூ பை டோ எஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஈக்குவல்ஸ் இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ds dx. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், என்டையர் டேர்ம் வேரியபிள் எஸ் இருக்குது, எஸ்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டி கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும், டோ எஸ் பை டோ எஸ் அட் கான்ஸ்டன்ட் வி. ஸோ இந்த டேர்மில் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வின்னு சொல்லிட்டோம், வி மாறாது. அப்போ வி மாறாதுன்னா v1ம் v2ம் சேம். இப்போ v2 மைனஸ் v1 dv will be equal to 0. 0 into 0 எல்லாமே 0 ஆகிடும். So in the term totally neglected. So when a variable is kept constant, the difference will be 0. Simple logic. அதை பொறுத்து இப்போ எழுதுறோம். அப்போ ds by ds ங்கிறது 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம மறுபடியும் எடுத்து எழுதணும்னா டோ u by டோ s at constant volume, this will be equal to 1. So temperature. So this is the first derivative of this equation. இதே போல இந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம மாற்றி பண்ணணும். அப்போ differentiate with respect to v at a constant s. அப்போ s மாறாம v மட்டும் தான் மாறும். அப்போ என்ன செய்யும், இந்த சைடுல இருக்கிற டேர்ம் மொத்தமும் 0 ஆயிடும், இது மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகும். பிகாஸ் dv by dv வந்து 1 ஆகும். இப்படி அதே பண்ணுவோம். ஸோ மறுபடியும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இங்கே dou u by dou v at a constant s will be equal to, இந்த என்டையர் டேர்ம் என்ன s கான்ஸ்டன்ட் வச்சிட்டோம், ஸோ 0 ஆயிடும், மைனஸ் p into dou v by dou l. Yes, இது 1 ஆக மாறும். So this term will be equal to minus p dou u by dou v at a constant entropy will be equal to pressure. So அப்போ first law equation differentiate பண்ணும்போது, single differentiate பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற equation ரெண்டு equations, ஒன்று dou u by dou s at constant volume will be equal to t,
dou u by dou v at constant entropy will be equal to P. So this defines the temperature, absolute temperature of the system. This defines the absolute pressure of the system. So இதே போல எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்க முடியும். எடுத்தோம்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ரெண்டு செட் வீதமா நமக்கு ஒரு 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இதே மெத்தட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிற டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் dou u by dou s at constant volume will be equal to T. அதே போல dou u by dou v at constant entropy will be equal to P. அல்டிமேட்லி இப்போ நம்ம எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். மற்ற டேர்மை கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கோ, ஸோ 0 ஆயிடும். ஸோ dou u by dou s at constant volume T கிடைக்கும். இதே போல மற்ற மூணு ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு வேரியபிளை கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டு இன்னொரு வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். ஸோ dou h by dou s. ஸோ இங்கே dou s மட்டும் பண்ணுறேன். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த டேர்ம் p கான்ஸ்டன்ட் ஆனதுனால 0 ஆகிடும். t மட்டும் ரிசல்ட்டாக கிடைக்கும். சிமிலர்லி p s கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு p டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு b மட்டும் கிடைக்கும். அகைன் தேர்ட் ஈக்குவேஷன் dou a by dou t ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு மைனஸ் s மட்டும் கிடைக்கும். dou a by dou b பண்ணால் மைனஸ் p மட்டும் எனக்கு கிடைக்கும். Similarly, dou g by dou t at constant pressure will be equal to minus s, and dou g by dou t at constant p. இங்க term வந்து temperature constant ஆகும். இது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் வால்யூம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இது this is equal to this temperature pressure volume entropy இதை எல்லாத்தையும் நம்மளால ஈக்குவேட் பண்ணி எழுத முடியும். They are also called one set of Maxwell equations first derivatives. ஒரு simple example ஒன்று மட்டும் எழுதி காட்டுறேன், மீதி மூணு நீங்களே எழுதிக்க முடியும். dou u by, because temperature மட்டும் ஈக்குவேட் பண்ணனா dou s at constant v will be equal to this equation, dou h by dou s p. So thermodynamic quantities இதை ரிலேட் பண்ற ஒரு ஈக்குவேஷன். So dou u by dou s at v constant v will be equal to dou h by dou s at a constant pressure. Similarly, dou u by dou v at constant entropy will be equal to p இங்க இருக்கு, dou a by dou v at a constant temperature. இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா இருக்கும். அகைன் இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்கே நம்ம entropy temperature four sets of equations can be constructed. First derivatives of the thermodynamic equations. இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் போட போறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் தான் ஃபைனலா வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ், வேர் T S V P, அதாவது டெம்பரேச்சர் பிரஷர் வால்யூம் S மட்டும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் தான் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ். தீஸ் ஆர் ஆல்சோ செட் ஆஃப் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ், நாலு ஈக்குவேஷன். பட் வெரி இம்பார்ட்டன்ட் எதுனா அது. ஸோ அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம செகண்ட் derivative version of Maxwell equation. First law equation for various law thermodynamic equations ரெண்டு டெரிவேஷன் உட்படுத்தும்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கொண்டு வரும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணுறோம். அகைன் ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் dou u எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். dou u by ஒரு ரெண்டு வேரியபிள், ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஆச்சு, இன்னொரு வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது t. மறுபடியும் இன்னொரு வேரியபிள் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்ட்ரோபி பண்ணும்போது கிடைக்கிறது மைனஸ் p. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை மறுபடியும் இங்கே வேரியபிளாக இருக்கிறது s, ds கண்டுபிடிச்சோம் அட் கான்ஸ்டன்ட் v. மறுபடியும் நம்ம போய் s கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு v ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை அட் வித் ரெஸ்பெக்ட் டு v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னவா மாறும், dou ஸ்கொயர் u by dou s dou v அப்படின்னு மாறும். ஸோ மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு பண்ணும்போது dou t by dou v at கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி. சிமிலர்லி இந்த ஈக்குவேஷனை செகண்ட் டெரிவேட்டிவ், இங்கே v வந்து முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், இங்கே s அப்படியே இருக்கு. இப்போ s வித் ரெஸ்பெக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னவா மாறுது, dou ஸ்கொயர் u by dou v dou s is equal to minus dou p by dou s at a constant v. ரெண்டு சைடும் பாருங்க ஈக்குவலன்ட், ஆர்டர் மட்டும் மாதிரி இருக்கு, they are commutative, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவலண்டாக எழுத முடியும். This is first Maxwell relationship when you do the second order differentiation of the thermodynamic quantity. இதே மாதிரி மற்ற மூணு ஈக்குவேஷன்ஸ்க்கும் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுத முடியும். இது ஒரு சிம்பிள் ஷார்ட் ட்ரிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு டெரைவ் பண்ண தெர்மோடைனமிக் குவான்டிட்டி இங்கே இருக்கிறது பாருங்க T S.
TS. அதாவது இன்டர் ரிலேட் பண்ண போறோம். T dou T by dou V at a constant S. Again second side இருக்கிறது P minus முன்னாடி எடுத்துட்டோம். P ds by at a constant V போடலாம். சிம்பிளா இப்படி கொண்டு வர போறோம். டிஃபரன்ஷியல் மெத்தட் மூலமா பண்ணனும்னா இப்படி. சோ ஒரு ஈக்குவேஷன்ல என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். இப்போ இதே போல மீதி மூணு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம எழுதி போட்டு பார்க்கலாம். செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு கம்பேர் பண்ணி காட்டணும். when you do dou square u by dou s dou v நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். Similarly அதே மெத்தட நீங்க மூணு ஈக்குவேஷனுக்கு வொர்க் அவுட் பண்ணனும்னா we will get a second equation வந்து dou t by dou v at constant s will be equal to dou v by dou s v. Again dou s by dou v at constant temperature will be equal to dou v by dou t at constant v. Similarly dou s dou p the fourth equation work out பண்ணனும்னா கிடைக்கும். So these four are the another four Maxwell equations. Very important equations. இதுல இருந்து நிறைய மார்க்ஸ் கேக்குறாங்க. So இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க ஒண்ணு டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு தெர்மோடைனமிக் குவாண்டிட்டி தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து டிரைவ் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த ஈக்குவேஷனை வேற மெத்தட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் தான் அதுக்கு. அதையும் நான் இங்கே சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நிமோனிக் ஷார்ட் பாத் டு விக்டரி. ஷார்ட் பாத் டு விக்டரி இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளாக் வைஸில் எழுதிக்கோங்க. எஸ் பி டி வி கிளாக் மாதிரி எழுதிக்கோங்க. ஷார்ட் என்ட்ரோபி, பி ப்ரெஷர், டி டெம்பரேச்சர், வி வால்யூம். இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸும் இந்த நாலு வேரியபிள்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் ஐ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எனக்கு ஞாபகத்தில் வரணும். நாலு ஈக்குவேஷன் எப்படி வரும், ஈஸியாக இந்த நாலு தரப்புன்னு கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பாருங்கள். ஷார்ட் பார்த்து விக்டரிங்கிறது எழுதிட்டீங்க. டீல தான் இந்த ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டி 1 2 3 கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறது. TVS. அப்போ ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம்? இங்கேருந்து ஆரம்பிச்சுங்க. dou T by dou V at constant S. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்க? Tலேருந்து ஆரம்பிச்சு V கொண்டு வந்து. இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது ப்ரெஷர் மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணோம்னா ரிமைனிங் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். எப்படி? Tலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மூணு ட்ராவல் பண்ணணும். ஒரே ஒரு கண்டிஷன், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வரணும். ஸோ இந்த முறை கிளாக் வைஸ் போயிருக்கேன். கவுண்டர் கிளாக் வைஸ் வரணும். கவுண்டர் கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா PSB எழுதுங்க. dou T by dou S at constant volume. First equation ஞாபகத்தில் வந்தாச்சு. Easy method. So you can construct. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா? அக்கார்டிங்லி நீங்கள் மாற்றி போயிட்டே இருக்கலாம். dou T dou P வேணும்னா இந்த சைடு போகும். அல்லது S வேணுமா B வேணுமா நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இந்த மெத்தட் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நான் இன்னொரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறேன். ஈஸியஸ் தான். ஸோ இதே மாதிரி நாலு ஈக்குவேஷன் எழுதுங்க நீங்கள். நம்ம மைனஸ் சைன் மாதிரி எழுதுறதுனால ஒரு சிம்பிள் ட்ரிக் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் வச்சுக்கலாம். B வந்து S. ஸோ B இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சோம், அடுத்து இங்கேருந்து ஆரம்பிங்க. ஆர் இங்கேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு எது வசதியோ அதில் ஆரம்பிச்சுன்னா வில் கெட் ஒன் மேக்ஸ் ஈக்குவேஷன். நாலே ஃபார்ம் இருக்குது, நாலு இருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் ஆரம்பிக்கிறேன். dou V by dou S at a constant pressure will be equal to. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம்? கவுண்டர் கிளாக் வைஸ் dou T by dou V at a constant S. ஸோ இது ஒரு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணால், இதை நம்ம மைனஸ் சைனை மிஸ் பண்ணுவோம். அந்த மைனஸ் சைனில் ஒரே சிம்பிள் இருக்கு என்னன்னா, இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் சைன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இருக்குது, டிவி உள்ள இருக்குது. அதே போல் இன்னொரு இடத்துல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இருக்குது, டிவி உள்ள இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியல் பாக்ஸுக்குள்ள டிவி டெம்பரேச்சர் வி ஆர் டெலிவிஷன் டிவி உள்ள இருந்தால் இட் இஸ் பேட் ஃபார் அவர் எஜுகேஷன். அது நம்ம கண்ணுக்கோ இல்லை, ஒரு கிட்டத்தட்ட நிறைய அன்வான்ட் திங்ஸ் தான் இருக்கிறதுனால டிவி இஸ் பேட், நெகட்டிவ். ஸோ யூ புட் நெகட்டிவ் சைன் வேர் டிவி இஸ் அவைலபிள். ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் தான், டிவி உள்ள இருக்குது, டிவி உள்ள இருக்குது. இங்கேயோ இங்கேயோ ஈக்குவேஷன் சைடில் நெகட்டிவ் சைன் போட்டோம்னா we can construct a Maxwell equation. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். Tலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, Bலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து Sலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். Pலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன். ஸோ
ஒன்ஸ் ஒரே ஒரு மெத்தட் தான் ஷார்ட் பாத் டு விக்டரி. டு ஸ்டார்ட் ஃப்ரம் எனி வேரியபிள் 3 ஈக்குவேஷன் 3 டேர்ம்ஸை ஆரோ மார்க் போடுங்க. ரிமைனிங் 4th டேர்ம் ஆப்போசிட்டில் ஆரோ மார்க் போடுங்க. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடுங்க. டிவி இருந்தால் மைனஸ் சைன் போடுங்க. யூ வில் ஹேவ் யுவர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு முறை பிஜிடிஆர்பி 2017 கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்லையும் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்லையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சிம்பிள் ஆன்சர் மெத்தட் என்னன்னா, இங்கேயே பார்ப்போங்க. இந்த ஈக்குவேஷன் இங்கே வேரியபிளாக இருக்கிறது பிஎஸ் எஸ்பி, அதாவது வேரியபிள்ஸாக இருக்கக்கூடியது எஸ்ஸும் பியும் மட்டும்தான். ஸோ எஸ்ஸும் பியும் வேரியபிளாக இருக்கக்கூடியது டிஎஸ்பி ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு மேட்ச் தீஸ் டூ, இதில் டிபி இங்கே வேரியபிள் பி, இங்கே வேரியபிள் எஸ், எஸ்ஸும் பியும் வேரியபிள்ஸாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கொண்டு வரணும்னா எஸ்ஸும் பியும், செகண்ட் ஈக்குவேஷனில் எஸ்ஸும் பியும், தேர்ட் ஈக்குவேஷனில் டியும் பியும், ஃபோர்த் ஈக்குவேஷனில் டியும் பியும். அக்கார்டிங்லி யூ கேன் மேட்ச் இட். எந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. அடுத்தது இன்னொரு ட்ரிக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு, சப்போஸ் அந்த சமயம் டெம்பரேச்சரை டிஃபைன் பண்ணக்கூடிய மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இப்போ டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ணணும்னா டெம்பரேச்சர் இங்கே முன்னாடி இருக்குது, இங்கே முன்னாடி இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டிஎஸ், இஃப் யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் டோ யூ பை டோ எஸ் அட் இது என்னவோ அதை கான்ஸ்டன்ட்டாக வச்சுருங்க, வில் பி ஈக்குவல் டு டி. இதை வச்சும் நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். டு சம்மரைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸை எப்படி டெரைவ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், என்ட்ரோபி இந்த 4 டேர்ம்ஸையும் ஈக்குவேட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஷிப்ஸ். அதிலிருந்து எப்படி தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸை கொண்டு வருது, தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸான ஈக்குவேஷனை மேக்ஸ் பாண்ட்ஸ் தெர்மோடைனமிக் ஸ்கொயர்லேருந்து எப்படி டெரைவ் பண்ணுறது அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோம். அதுலேருந்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஈக்குவேஷன் பார்த்தோம். அதில் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஈக்குவேஷன் பண்ணோம். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணோம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸை ஷார்ட் ஃபார்ம்லேருந்து எப்படி கொண்டு வரதுன்றதையும் பார்த்தோம். இதுதான் இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸோட சம்மரி. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். we will try to explain. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்னிட்டிவ் வியூ பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.